ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 15 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் கதை கொஞ்சம் குழப்பமாக போகும் அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 15. டோமானோட மீட்டிங்க்கு கீசக்கி வரான். கீசக்கி தான் 3rd டிவிஷன் கேப்டன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி கண்ட்ரோல் மீறி போய் கீசக்கி அடிச்சிருந்தான். 1st டிவிஷன் கேப்டன் பாஜி அந்த இடத்துக்கு வந்து சம்பந்தமே இல்லாம நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறான். நான் எப்பவும் பிரச்சனை பண்றேன் அப்படிதானே, நான் டோமானை விட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி பாஜி சொல்லவும் மைக்கி வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டு போய்கிட்டே இருக்கான். நான் வால்களால போய் சேர போறேன், இனிமே நான் உங்க எதிரி அப்படின்னு சொல்லி பாஜி போயிருந்தான். டாக்கேமிச்சி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, பாஜி எப்படியாச்சும் வால்களால இருந்து டோமானுக்கு கூட்டிட்டு வந்துருதியா அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்கவோ சரி நான் பண்றேன், பதிலுக்கு நீ எனக்கு கீசக்கிய டோமானை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மைக்கியோ சரி ஓகே அப்படின்னா வால்கலா கூட நம்ம சண்டை போடுறதுக்குள்ள பாஜியோட மனசை மாத்தி டோமானுக்கு கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்றான். கழுத்துல டைகர் டேட்டோ போட்டிருக்கிற ஒருத்தன் நம்ம ஹீரோவோட ஸ்கூலுக்கு வரான். அவன் பின்னாடியே 2 கால் உடஞ்சவங்கள அவனை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஸ்கூல் முடிகிற பெல் அடிக்கவும் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் வீட்டுக்கு கிளம்பாம கிளாஸ்லயே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். நீ ஏதான் இதை என்கிட்ட டைரக்டா கேட்ட, நீ மட்டும் இதுல ஃபெயில் ஆனா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு மைக்கி சொன்னதை யோசிச்சு பாக்குறான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க வராங்க. ஆக்குனை பார்த்த உடனே அவன் இறந்ததுதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அவனுக்கு அழுகையா வருது. கண்ட்ரோல் பண்ணிக்கோட டாக்கேமிச்சி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறான். உன்னை மாதிரி அலுமோஞ்சியே டோமான்ல ஒரு மெம்பரா மாறிட்டான்னா அப்ப நாங்களும் மாறிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவோ நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண விஷயம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னது நீ பாஜியை திரும்ப வால்கலால இருந்து டோமானுக்கு கூட்டிட்டு வரணுமா அப்படின்னா மைக்கி கண்டிப்பா உன்னை கொன்றுவான் டாக்கேமிச்சி, ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்றாங்க. முதல்ல பாஜி எதுக்காக டோமான் கூட சண்டை போட்டான்னு எனக்கு தெரியாது. அது போக வால்கலானா யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஹே கேங்ஸ்டர் பீடியா நீ தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆக்குன்னு சொல்லவா அந்த கண்ணாடி போட்ட ஃப்ரெண்ட் எக்ஸ்பிளைன் பண்றான். டோமான் இதோட கமாண்டர் மைக்கி, வைஸ் கமாண்டர் டிராகன். அது போக இதுல மொத்தமா 5 டிவிஷன் இருக்கு. 5 டிவிஷனுக்கு ஒவ்வொரு கேப்டன் இருக்காங்க. என்ன ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிட்டீங்களா, நாளைக்கு எக்ஸாம்ல மட்டும் தப்ப விட்டீங்க அவ்வளவுதான். 3rd டிவிஷனோட கேப்டன் பா, அப்புறம் வைஸ் கேப்டன் பேயான். இப்ப வைஸ் கேப்டனை வந்து 2nd டிவிஷன்ல தூக்கி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல என்ன நானும் பேயானும் ஒரே டிவிஷன்ல தான் இருக்கோமா, எனக்கு தெரியவே தெரியாது. அது போக பேயானுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு டோமானோட ஆளா இருந்துட்டு இது கூட தெரியாம இருக்கே டாக்கேமிச்சி. கீசக்கி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவன் மோபியஸோட ஒரு லீடர். 1988ல மோபியஸை ஸ்டார்ட் பண்ணது ஓசுனாய் தான். அதுக்கப்புறமா 1990ல தான் கீசக்கி வந்து ஜாயின் பண்ணான். அவங்க 2 பேருமே லீடரா இருந்தா கூட 2 பேருமே தனித்தனி டீமா தான் இருந்தாங்க. ஓசுனாய் மைக்கி கிட்ட தோத்து போனதுக்கு அப்புறமா கீசக்கியை ஃபாலோ பண்ற மோபியஸோட 50 ஆளுங்க இப்போ டோமன்ல வந்து 3rd டிவிஷன்ல ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் சொல்லவோ அவனோட ஸ்ட்ரென்த் நமக்கு தேவை அப்படின்னு மைக்கி சொன்னது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. டோமன்ல ஒவ்வொரு டிவிஷனுக்கும் 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆனா இப்ப கீசக்கி 3rd டிவிஷன் கேப்டனா இருக்கான். மோபியஸ் ஆளுங்க 50 பேர் இருக்கிறதுனால மொத்தமா இப்ப 150 பேர் இருக்காங்க. அண்ட் அதுல கீசக்கியோட 3rd டிவிஷன் தான் பெருசு. ஓசுனாயை ஃபாலோ பண்ண அந்த மோபியஸோட ஆளுங்க இப்போ ஹான்மாக்கு கீழே வேலை பார்க்குறாங்க. ஹான்மா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் தான் வால்கலாவோட வைஸ் கமாண்டர் அப்படின்னு சொல்லவும் அப்படின்னா அதோட கமாண்டர் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அதோட கமாண்டர் யாருங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனாலதான் அவங்கள ஹெட்லெஸ் ஏஞ்சல்னு சொல்றாங்க. வால்கலால 300 பேர் மொத்தமா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கான். அந்த டைகர் டேட்டோ போட்டிருக்கவன் நம்ம ஹீரோ டாக்கேமிச்சியை விசாரிச்சு நம்ம ஹீரோவோட கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கான். வால்கலாவோட நம்பர் 2 தான் ஹான்மா. வால்கலாவோட நம்பர் 3 யாருன்னா காசுடோரா ஹானமியா அப்படின்னு சொல்றான். பார்த்தா அந்த இடத்துக்கு காசுடோரா வந்து நிக்கிறான். ஆமா உங்கள யாரு டாக்கேமிச்சி அப்படின்னு நம்ம போர்டை பார்த்துட்டு நான் கிளாஸுக்கு லேட்டா வந்துட்டேனா அப்படின்னு நம்ம கேட்கவும் யாருடா நீ எங்க கிளாஸ்க்குள்ள வந்திருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கேட்கவும் இவ்வளவு நேரம் கிளாஸ் நடத்திட்டு இருந்த அந்த ஃப்ரெண்டு பார்த்துட்டு டேய் பார்த்து பேசுடா, அவன் கழுத்துல டைகர் டேட்டோ இருக்கு அப்படின்னு சொல்லவும் டைகர் டேட்டோ இருந்தா என்ன அப்படின்னு கேட்கவும் அவன் தான் வால்கலாவோட நம்பர் 3 காசுடோரா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லவும் எல்லாரும் பயப்படுறாங்க. ஓ அப்படின்னா நீ தான் டாக்கேமிச்சியா, நான் படிக்கிற ஸ்கூல்ல டோமானோட ஒரு மெம்பர் இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. சரி வா வால்கலாவோட பேஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவை கூப்பிடுறான். ஆமா அவங்க 2 பேர் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவங்க என்னோட ஆளுங்க தான், எனக்கு ரொம்பவும் நம்பிக்கையான ஆளுங்கன்னு சொல்லவோ அவங்க காலியா உடஞ்சிருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் தான் உடச்சேன் அப்படின்னு அந்த காசுட்டோர சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக்காகவும் எங்க பாஸ் பண்ணதுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு நம்ம ஹீரோவை திட்டுறான். ஹே டாக்கேமிச்சி சீக்கிரம் வா, வால்கலாவோட பேஸ்ல எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்றான். எதிரியோட பேஸ்மெண்ட்டுக்கு போனா கண்டிப்பா எனக்கு சங்கு தான், என்ன ஆபத்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோ தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். அப்பதான் ஹீனாவை பாக்குறான். ஹீனா நீ சாகிறதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், என்னன்னாலும் சரி உன்னை காப்பாற்றுவேன். எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. பாஜியை நான் போய் டோமானுக்கு கூட்டிட்டு வரேன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணபடியே எப்படியாச்சும் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ தைரியமா அவங்க கூட போறான். ஹானமியா சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ பரவாயில்ல என்ன காசுடாரானே கூப்பிடு அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம ஸ்கூல்ல நீங்க இப்போ 3rd இயர் தானே படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க ரொம்பவும் பாப்புலர், ஆனா நம்ம ஸ்கூல்ல தான் படிக்கிறீங்கன்னு ஏன் யாருக்குமே தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் தான் ஸ்கூலுக்கு வந்தேன், அதுக்கப்புறமா சிறுவர் சீர்திருத்த பள்ளியில தான் இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ அதுக்கு காரணம் அவன் தான். ஏய் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றான். அந்த அவன் யாரா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவன் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே ஹெட்லெஸ் ஏஞ்சலோட படம் அந்த இடத்துல போட்டிருக்கு.
அப்படின்னா நான் வாழ்காலா இருக்கிற இடத்துக்கு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்க்கறான். டோமான்ல இருக்கிற ஆளுங்களை விட இவங்க எல்லாருமே ரொம்பவும் வித்தியாசமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கான். அங்க பார்த்தா யாரோ 2 பேருக்கு ஃபைட் நடக்கு. எல்லாரும் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பாஜி என்னடான்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் வைஸ் கேப்டன் போட்டு அடி அடிச்சிட்டு இருக்கான். பாஜி மேல நாங்க ஒரு நம்பிக்கை வைக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் தான் இது. பாஜி வாழ்காலால சேர்றேன்னு சொன்னா அவன் டோமான வெறுக்கிறேன்னு சொன்னா அதனாலதான் டோமானோட ஒரு ஆளைய அடிக்க விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இது போதுமா உங்களுக்கு? இப்போ நீங்க எல்லாரும் என்ன நம்புறீங்களா? நான் வால்ஹாலால ஜாயின் பண்ணிக்கிடலாமா ஹான்மா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். கூட இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாங்க உன்னை நம்புறோம் அப்படின்னு சொல்லப்போ நான் உங்க ஒப்பீனியனை கேட்கல அப்படின்னு பாஜி சொல்றான். ஹே காசுட்டோரா எல்லாம் ரெடியா அப்படின்னு ஹான்மா கேட்கவும் எல்லாமே ரெடியா இருக்கு பாஸ். உங்களுக்காக நான் இங்க கொண்டு வந்திருக்கிறது டாகேமிச்சி டோமானோட ஒரு புது மெம்பர் அப்படின்னு அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். அப்படின்னா அடுத்து பாஜியை விட்டு என்னதான் அடிக்க சொல்ல போறானுங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயப்படுறான். நீ முன்னாடி வா டாகேமிச்சி அப்படின்னு ஹான்மா சொல்லவும் அவனை தள்ளி விடுறாங்க. திரும்பவும் நீயா அப்படின்னு பாஜி கேட்கறான். இவனை கொல்லுங்க கொல்லுங்க அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிற எல்லாரும் கத்துறாங்க. ஹான்மா அப்படி கையை காட்டவோ எல்லாரும் அமைதியாயிருந்தாங்க. டோமானோட ஃபர்ஸ்ட் கமாண்டர் பாஜி நம்ம வால்ஹலால சேர்றதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஹான்மா சொல்லவும் டோமானை பத்தி அந்த பாஜிக்கு நல்லாவே தெரியும். அவன் நம்ம கூட இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு சொல்லி பாதி பேர் பேசுறாங்க. பாஜி நமக்கு அவனோட நம்பிக்கையை நிரூபிச்சு காட்டிட்டான். பட் இருந்தாலும் நம்ம இன்னும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிடணும். டாகேமிச்சி இந்த கோர்ட்டுக்கு உன்னோட உண்மை தேவைப்படுது. நேத்து பாஜி மீட்டிங்ல என்ன பேசினா ஒன்னு விடாம சொல்லு அப்படின்னு ஹான்மா கேட்கவும் டோமான்ல நான் இதுக்கப்புறம் இருக்க போறதில்ல, வால்ஹலால போய் ஜாயின் பண்ண போறேன். டோமான் என்னோட எதிரி அப்படின்னு அவன் சொன்னா நம்ம ஹீரோ சொல்லவும் என்ன சொல்ற காசுட்டோரா அப்படின்னு சொல்லி ஹான்மா கேட்கவும் அவன் நம்பிக்கையை நமக்கு நிரூபிச்சு காமிச்சிருக்கான். ஒரு ஐ விட்னஸும் இருக்கு. கண்டிப்பா அவன் ஸ்பையா இருப்பான்னு எனக்கு தோணல. ஹே பாஜி நீ வால்ஹலால சேர்ந்தா அப்படின்னா நம்ம டோமான கிரஷ் பண்ண போறோம். அதுல மைக்கியோ சேர்ந்து தான் செத்து போவான் அப்படின்னு சொல்லவும் எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி பாஜி சொல்றான். சரி அப்படின்னா ஓகே, இன்னில இருந்து இந்த வால்ஹலால பாஜியோ ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லி ஹான்மா அனௌன்ஸ் பண்ணவும் எல்லாரும் சியர் அப் பண்றாங்க. இல்ல இப்படி நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போதும் நிறுத்துங்க. ஹே பாஜி நீ டோமானோட ஒரு ஃபவுண்டிங் மெம்பர், உன்னால எப்படி பண்ண முடியுதுன்னு கேட்கவும் ஃபவுண்டிங் மெம்பரா இருந்தா இப்படி மாறக்கூடாதா என்ன? அப்படி பார்த்தா காசுட்டோரா கூட தான் டோமானோட ஒரு ஃபவுண்டிங் மெம்பர் அப்படின்னு சொல்லி பாஜி சொல்லவும் அப்படின்னா நான் அந்த போட்டோல பார்த்த 6வது பர்சன் இவன் தானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 2003ல நடந்த அந்த சம்மரை என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு பாஜி ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். அப்படின்னா மைக்கி ஒன்னியவும் வர சொல்லிருக்கானா அப்படின்னு சொல்லி பாஜி காசுட்டோரா கிட்ட கேட்கறான். பாஜியோ காசுட்டோராவும் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்க்கு போறாங்க. அங்க பாருந்துட்டு நம்ம டோமானோட யூனிஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். ஹே டோமானோட யூனிஃபார்ம் சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி காசுட்டோரா கேட்கவும் ஏன் சொல்ல மாட்டா, எல்லா வேலையும் ஏன் தலையில தானே கேட்டீங்க அப்படின்னு சொல்லி மீட்சியா கேட்கறான். எல்லாரும் டோமான் யூனிஃபார்மை போட்டு ஒரு போட்டோ எடுக்கலாமா, என்ன சொல்ற மைக்கி? அட பாவி, ஒரு வாய் தானடா உன்னை சாப்பிட சொன்னா எல்லா ஐஸ்கிரீமையும் காலி பண்ணி வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லி டிராகன் திட்டவும் வேற ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி மைக்கே சொல்லவும் இல்ல எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி டிராகனும் மைக்கியும் சண்டை போடுறாங்க. ரோட்ல போற ஒரு ஆளை கூப்பிட்டு இவங்க டோமானோட ஃபர்ஸ்ட் போட்டோவை எடுக்கிறாங்க. அதை தான் நம்ம ஹீரோ பார்த்திருக்கான். ஆனா அதுக்கப்புறம் அப்படி ஒரு சம்பவம் நடக்குங்கிறத நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு பாஜி சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் தான் சும்மா வேற லெவல்ல இருக்கும். பாஜி சொன்ன மாதிரியே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அப்படிங்கிறதையே நீங்க ஜஸ்ட் இமேஜின் கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த லெவலுக்கு வேற லெவல்ல ஒரு ட்விஸ்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல காத்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.